வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 10லேருந்து 15 உலர் திராட்சை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா உப்பி வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி 2 நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இப்போது இதே நெய்லேயே 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சேமியாவும் நல்லா சிவந்து வர்ற மாதிரி இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சேமியா நல்லா சிவந்து வந்துடணுங்க. இப்போ இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரணுங்க. இந்தளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாங்க. இந்த சேமியா நல்லா வெந்து வர்ற வரைக்கும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சேமியாவும் நல்லா வேகணும். இந்த அளவு சேமியா நல்லா வெந்து வரணுங்க. தண்ணியும் பாருங்கள் நல்லா வற்றிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதை விட அதிகமாக தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த அளவு தண்ணி விட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கலர் காண்டி கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. கேசரி பவுடர் கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு கேசரியில் இருக்க தண்ணி எல்லாமே சுத்தமாக சுண்டி வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கேசரி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி உலர் திராட்சையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட கேசரி சட்டியில் ஒட்டாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க. இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நெய் கடைசியாக சேர்க்கறதுனால நம்மளோட கேசரி நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்குங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே பர்ஃபெக்டான நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சூப்பரான சேமியா கேசரியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.